ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிருக்கும். இன்னைக்கு நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு எந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அங்கே ஐடியாக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்துனா பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிருக்கும். இன்னைக்கு நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து எல்லாருக்குமே இன்னைக்கு கொஸ்டின் ஈஸியாக தான் வந்திருக்கு. ஸோ ஒரு சில பேர் கொஞ்சம் மீடியம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ அது ஒரு சில பேர் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒரு சில கொஸ்டின் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஓவரால் நம்ம கம்யூனிட்டி ஆப்லேயே ஒரு ஓட்டிங் வச்சிருந்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆனால் ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் வந்துருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் நம்ம கம்யூனிட்டி ஆப்பில் ஓட் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் இருக்க கம்யூனிட்டி ஆப்பை கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிளான் பண்ணி கரெக்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி படிங்க. ஸோ உங்களுக்கு டைம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இனிமேல் வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு பிளான் போட்டு ஷெடியூல் போட்டு படிக்க பாருங்கள். நெக்ஸ்ட் வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கு முதல்ல டைம் இல்லை அப்படின்னா ஒரு எக்ஸாமுக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது, இன்னொரு எக்ஸாமுக்கு 4-5 நாள் டைம் இருக்குது அப்படின்னா அந்த டைம் வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி படிச்சுக்கோங்க. அது வரைக்கும் இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் படிக்காதீங்க. ஸோ எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அதனால் டைம் ஷெடியூல் போட்டு கரெக்டாக படிக்க பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் படிக்கிற கொஸ்டின் தான் வரப்போகுது அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோட ஒரு கொஸ்டின் படிக்க பாருங்கள். எந்த ஒரு டாபிக் ஒமிட் பண்ணாமல் எல்லா யூனிட் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் படிக்கிற டாப்பிக்கை ஃபுல்லாக படிச்சுட்டு நெக்ஸ்ட் டாபிக் போக பாருங்கள். ஸோ ஒரு டாபிக் படிச்சுட்டு இருக்கப்போ நெக்ஸ்ட் டாபிக் போயிறாங்க. இல்லைனா அந்த கான்செப்டை ஃபுல்லாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கான்செப்ட் போக பாருங்க. மேக்ஸிமம் நீங்கள் எல்லா டாபிக் கவர் பண்ணணும் அப்படின்னா அந்த கான்செப்டை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாலே போதும். ஸோ அதை நீங்கள் வந்து ஒமிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கான்செப்ட் மட்டும் பார்த்தாலே போதும். இல்லை நீங்கள் எல்லா டாபிக்ஸ் படிக்கீங்க அப்படின்னா படிச்சுட்டு நெக்ஸ்ட் டாபிக் போங்க. ஸோ அதுக்காக வந்து எந்த ஒரு டாபிக் ஒமிட் பண்ணாங்க. ஸோ முடிஞ்சளவு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை எழுதி பார்த்து படிங்க. ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி எந்த மாதிரி எழுதலாம் அப்படிங்கிற ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்போயும் ஒரு ஐடியா பண்ணி படிக்கிறப்ப அந்த மாதிரி நீங்கள் எழுதி பார்த்து படிச்சிங்க அப்படின்னா இல்லாட்டி ஒரு ஐடியா வச்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி எக்ஸாமில் எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இல்லாட்டி இதுக்கு முன்னாடி எது எக்ஸாம்ஸில் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை அடுத்து வரப்போகிற எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்சாலும் வந்து அந்த மிஸ்டேக் ஞாபகம் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமில் அதை பண்ண விடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் என்றைக்கோ எழுதியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வரப்போகிற எக்ஸாமுக்கு வந்து அப்போ எழுத போகிறப்போ உங்களுக்கு அது மறந்துடும். ஸோ முடிஞ்சாலும் வந்து மிஸ்டேக் வந்து உங்கள் பேப்பரில் எதுவுமே இருக்கக்கூடாது. தெரிஞ்ச கொஸ்டினாக இருந்தாலும் சரி, தெரியாத கொஸ்டினாக இருந்தாலும் சரி, அந்த கொஸ்டின் உங்களுக்கு மிஸ்டேக் இல்லாமல் தான் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு எழுத பாருங்கள். முடிஞ்சாலும் நீங்கள் படிக்கிற கொஸ்டின் தான் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் கான்சென்ட்ரேட் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக படிங்க. கண்டிப்பாக ஈஸியாக தான் வரும். ஸோ எனக்கு ஓவராலாக எக்ஸாம் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கம்யூனிட்டியில் மீடியம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ மாதிரி ஒரு சில பேர் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் இன்னும் ஓட் பண்ணல அப்படின்னா நம்ம கமெண்ட் டாப்பில் கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா பண்ண பாருங்கள். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எக்ஸாம் எழுத பாருங்கள். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.